Hi everyone. இன்னைக்கு வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த வீடியோவில் அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்னன்றதை பற்றியும் அந்த அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷனுடைய டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பற்றியும் அதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது பார்க்கலாம். எக்ஸ்பிளேஷன் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டிங், டெஸ்டிங் ஆர் எவாலுவேட்டிங் அ மெட்டீரியல், components or assemblies for discontinuities or differences in characteristics without destroying the serviceability of the part or system. ஸோ இப்போ ஒரு காம்பனண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த காம்பனண்ட்டை நம்ம எந்த விதமான டேமேஜஸும் ஏற்படுத்தாமல் அந்த காம்பனண்ட்டை நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் நம்ம டெஸ்டிங் கேரி அவுட் பண்ண அந்த காம்பனண்ட்டை நம்ம டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறமா ஃபர்தராக அதனுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குனாக்கா அதை வந்து எந்தவித பாதிப்பும் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்படுத்தாமல் அதனுடைய தரத்தையும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுறது தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னாக்கா டு டிடெக்ட் எ ஃபெயிலியர் அட் வெரி இயர்லி ஸ்டேஜ் லாங் பிஃபோர் எ ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்லி ஃபெயில்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபெயிலியர் வந்து ஏற்படுறதுக்கு முன்னாடி அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் தான் அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இட் இஸ் டிசைன்டு ஃபார் மானிட்டரிங் அக்வாஸ்டிக் எமிஷன் produced by the material during failure or stress and not on the material effect on extremely generated waves. ஸோ ஒரு காம்பனண்ட்டில் ஃபெயிலியர் ஏற்படுதுனாக்கா அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அது எந்த அளவுக்கு வந்து ஏற்படுது, எந்த அளவுக்கு அது வந்து டெவலப் ஆகுது அப்படின்ற அதுலேருந்து வரக்கூடிய அந்த அக்வாஸ்டிக் எமிஷனை வச்சு நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஒரு கட்டமைப்பு முழுமையாக செயலிழப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஆரம்ப காலத்திலேயே நம்ம அந்த பழுதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்டிங் மெத்தட் தான் இது. ஸோ இதனுடைய செயலிழப்பு அல்லது அழுத்தத்தின் போது பொருளால் உருவாக்கப்படும் ஒளி உமிழ்வுகளை கண்காணிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன். வெளிப்புறமாக உருவாக்கப்படும் அலைகள் மீதான பொருளின் தாக்கத்தை கண்காணிப்பதற்காக அல்ல. ஸோ இன்டர்னலாக ஒரு ப்ராடக்டில் ஏற்படக்கூடிய டிஃபெக்டையும் அதனுடைய ஃபெயிலியரையும் அதனுடைய ஸ்டேஜஸ் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறது கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன் வித் அதர் என்டிடி மெத்தட். ஸோ இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த என்டிடி மெத்தட் தான். ஸோ அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷனையும் அதர் என்டிடி மெத்தடையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அக்வாஸ்டிக் எமிஷன் எடுத்துட்டோம்னாக்கா டிடெக்ட் மூவ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்ட். ஸோ நம்மளுடைய டிஃபெக்ட்னுடைய அதனுடைய மூவ்மெண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. அதர்ஸில் பார்த்தோம்னாக்கா டிடெக்ட் ஜியாமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் டிஃபெக்ட். ஸோ இதில் வந்து ரெக்வயர்ஸ் ஸ்ட்ரெஸ், இதில் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து தேவைப்படும். ஸோ அது மூலயமா தான் நமக்கு வந்து ஃபெயிலியர் வந்து நமக்கு வந்து இனிஷியேட் ஆகி ப்ரொபகேட் ஆகும். ஸோ இதில் வந்து ஈச் லோடிங் இஸ் யூனிக். ஸோ இதில் வந்து ஒன்றுமே வந்து யூனிக்காக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். ஸோ மோர் மெட்டீரியல் சென்சிட்டிவ். ஸோ இதில் நமக்கு டிஃபெக்ட் ஏற்படுறது மூலயமா அதில் ஏற்படக்கூடிய அந்த சென்சிட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லெஸ் ஜியாமெட்ரி சென்சிட்டிவ், ரெக்வயர்ஸ் அக்சஸ் ஒன்லி அட் சென்சார்ஸ். ஸோ அந்த சென்சார்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம அதனுடைய ப்ரொபகேஷனையும் அதனுடைய மூவ்மெண்ட்டையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். டெஸ்ட் ஹோல் ஸ்ட்ரக்சர் அட் ஒன்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஒரு டைம் தான் வந்து ஒரு டைம்லேயே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மெயின் ப்ராப்ளம் நாய்ஸ் ரிலேட்டட். ஸோ நாய்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய மெயின் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதர் என்டிட்டி மெத்தட் அப்படின்னு எடுத்துனாக்கா டிடெக்ட் ஜியாமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் டிஃபெக்ட், டு நாட் ரெக்வயர் த ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து இதுக்கு வந்து தேவை கிடையாது. இன்ஸ்பெக்ஷன் இஸ் டைரக்ட்லி ரிப்பீட்டபிள். ஸோ நம்ம எத்தனை டைம் வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம். லெஸ் மெட்டீரியல் சென்சிட்டிவ். ஸோ அதோடைய சென்சிட்டிவிட்டி அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும். ஜியாமெட்ரிக்கல் சென்சிட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரெக்வயர் அக்சஸ் டு த ஹோல் ஏரியா ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். ஸோ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஹோல் ஏரியாவுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் லோக்கல் ரீஜன் இன் சீக்வன்ஸ். மெயின் ப்ராப்ளம் த ஜியாமெட்ரி ரிலேட்டட். ஸோ ஜியாமெட்ரி ரிலேட்டட் வந்து மெயினான இஷ்யூஸ். ஸோ இந்த அக்வாஸ்டிக் எமிஷனுமே ஒன் ஆஃப் த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இன்ஸ்பெக்ஷன் தான். அதை வந்து மற்ற மெத்தட் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது அதனுடைய டிஃபரன்சஸ் வந்து நம்ம வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் த அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன் அப்படி எடுத்தோம்னாக்கா acoustic emission is a phenomena of a radiation of acoustic waves in solids
that occurs when a material undergoes irreversible changes in its internal structure. ஸோ ஒரு சாலிட் ஃபினாமினா, ஒரு சாலிட் ப்ராடக்டில் அதனுடைய இன்டர்னலாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது இப்போ ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அது திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகாது, பழைய நிலைக்கு வராது அப்படின்றப்போ அதுதான் வந்து இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் சொல்கிறோம். அப்படி இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் வந்து அந்த சாலிட் காம்பனன்ட்ஸில் ஏற்படும் போது அதில் வந்து ஏற்படக்கூடிய இந்த அக்வாஸ்டிக் எமிஷனை வச்சு அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் டிஃபெக்ட்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதா இந்த acoustic emission inspection. So இதில் வந்து when crack formation or plastic deformation occurs during aging. ஸோ நம்ம கிராக் வந்து எது மூலயமா ஏற்படுது, டிஃபெக்ட்ஸ் எது மூலியம் ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்கா, ஒன்று வந்து ஏஜிங், அடுத்தது வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஆர் எக்ஸ்டர்னல் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஸோ இதனுடைய மெயின் ஃபேக்டர்ஸ் மூலயமா தான் நமக்கு வந்து டிஃபெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ரிசல்ட் இன் ஜெனரேஷன் ஆஃப் எலாஸ்டிக் ஆர் ஸ்ட்ரெஸ் வேவ்ஸ் வித்தின் த மெட்டீரியல். நேச்சுரல் அக்வாஸ்டிக் எமிஷன் வேவ்ஸ் டு detect, locate and characteristics the damage. ஸோ நம்ம அந்த அக்வாஸ்டிக் எமிஷனை வச்சு நம்ம அந்த டிஃபெக்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும், அது எந்த இடத்துல இருக்குன்றதை லொக்கேட் பண்ணுறதுக்கும், அதனுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்றது, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. The wave generated by a source of acoustic emission are of practical interest in structural health monitoring, quality control, system feedback, process monitoring and other fields. இந்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னாக்கா considered to be a passive non-destructive technique. It usually identify defect while developing the test. ஸோ நமக்கு வந்து டிஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகுது, அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து எந்தெந்த அளவுக்கு டெவலப் ஆகி எவ்வளோ வந்து ப்ரொபகேட் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதா இந்த அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன். ஸோ அதோடைய பிளாக் டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு இதாக வந்து நம்ம செக் பண்ணக்கூடிய அந்த காம்பனண்ட்டு சாலிட் பிளாக்கு. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து கிராக் வந்து இனிஷியேட் ஆகி ப்ரொபகேட் ஆகுது அப்படின்றப்போ ஸோ நமக்கு வந்து அது மூலயமா ஏற்படக்கூடிய அந்த அக்வாஸ்டிக் எமிஷன் வேவ்ஸை நம்ம வந்து சென்சார்ஸ் மூலயமாவோ இல்லை அப்சர்வர் மூலயமாவோ நம்ம அதை வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம அதை வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது அதோட இனிஷியல் ஸ்டேஜ் எவ்வளோ இருக்குது, அது எந்த அளவுக்கு ப்ரொபகேட் ஆகுது, நம்ம எவ்வளோ லோட் கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து டேமேஜ் கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்டிடி டெக்னிக்ஸ் அப்படின்றதுனாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் டெக்னிக்ஸ், இன்னொன்று வந்து பேசிவ் டெக்னிக்ஸ் சொல்லி ரெண்டு டைமாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இதில் வந்து ஆக்டிவ் டெக்னிக் அப்படின்னாக்கா the source emitting the wave is generally applied externally to the material in active method. ஆக்டிவ் மெத்தட் அப்படின்னாக்கா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த காம்பனண்ட்டுக்கு வந்து சோர்ஸ் வந்து நம்ம வெளியே இருந்து கொடுத்து அந்த காம்பனண்ட் நம்ம வந்து செக் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து ஆக்டிவ் டெக்னிக். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா அல்ட்ராசோனிக் இன்ஸ்பெக்ஷன். ஸோ நமக்கு வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி அதை நம்ம பர்டிகுலர் செக் பண்ணக்கூடிய அந்த காம்பனண்ட்டில் நம்ம ப்ராடக்ட் மேலே நம்ம வந்து வச்சு அதுக்கு நம்ம சோர்ஸாக கொடுத்து தான் அதுலேருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணி அதனுடைய இதை வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இட் டிடெக்ட்ஸ் த defect in a specimen using an artificially generated source signals and the receiver. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆக்டிவ் டெக்னிக். பேசிவ் டெக்னிக் அப்படின்னாக்கா sources are within the material and no input signal is required from the operator. ஸோ இதுக்கு வந்து சோர்ஸஸ் வந்து அது மெட்டீரியலுக்குள்ளேயே வந்து இன்டர்னலாக வந்து நம்ம வந்து இன்புட் சிக்னல் வந்து இருக்கும். ஸோ நம்ம எக்ஸஸாக நம்ம வந்து இன்புட் அப்படின்றத நம்ம வந்து வெளியேருந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து acoustic emission inspection. So it detects the elastic waves radiated by the growing fracture. Source of acoustic emission can have widely varying the characteristics due to significant difference in the source signals. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த சோர்ஸ் அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ளேருந்து நமக்கு வந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து சோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த டைப் ஆஃப் டெஸ்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் டெஸ்டிங் கேன் பி பெர்ஃபார்ம்ட் இன் த ஃபீல்ட் போர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஷனரி லேபரட்டரி செட்டிங். இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சென்சார்ஸ், அடுத்து வந்து ப்ரீ ஆம்ப்ளிஃபையர்ஸ், அடுத்து வந்து சிக்னல் ப்ராசஸர். சென்சார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா யூஸ் டு டிடெக்ட் த அக்வாஸ்டிக் எமிஷன் ஈவெண்ட்ஸ் அண்ட் கான்டாக்ட் டைப் சென்சார்ஸ். ஸோ சென்சார்ஸ் வந்து கான்டாக்ட் டைப் அப்படின்றது வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் மேலே வச்சோம் அப்படின்னாக்கா அது மூலயமா வரக்கூடிய அந்த வேவ்ஸை வந்து டச் பண்ணுறது மூலயமா இது வந்து சென்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும். இது வந்து பார்த்தோன்னாக்கா ஃபீசோ எலக்ட்ரிக் எலமெண்ட் இன் எ ப்ரொடெக்டிவ் ஹவுசிங் இஸ் நார்மலி எம்ப்ளாய்ட். இதான் வந்து சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறது. ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் அப்படின்றது வந்து ஆம்ப்ளிஃபைஸ் த இனிஷியல் சிக்னல். ஸோ இனிஷியல் சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். சிக்னல் ப்ராசஸர் அப்படின்றது வந்து பெர்ஃபார்ம் த ஃபில்ட்ரேஷன், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் த சார்ட்டிங். ஸோ சிக்னல் ப்ராசஸர் அப்படின்றது வந்து நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய சிக்னலை ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் டேட்டா எடுக்கிறது.
ஸோ இது நமக்கு வந்து ஸ்கெமேட்டிக் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த பிளாக்ல தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் வேவ்ஸ் வர்றதை வச்சு நம்ம அதை வந்து சென்சார் மூலயமா இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த யூனிட் தான் வந்து சென்சார். இது வந்து கான்டாக்ட் டைப் அப்படின்றதால அதில் தொட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கான்டாக்ட். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அக்வாஸ்டிக் எமிஷன் வேவ்ஸை வந்து நம்ம வந்து சென்சார் மூலயமா சென்ஸ் பண்ணி அதை வந்து ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் மூலயமா ஆம்ப்ளிஃபை பண்ணுவோம். அப்படி ஆம்ப்ளிஃபை பண்ண சிக்னலை வந்து சிக்னல் ப்ராசஸர் மூலயமா நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி இதனுடைய அவுட்புட் எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராசஸர் மூலயமா நம்ம சிக்னலை வந்து எடுத்துகிட்டு நமக்கு அவுட்புட் வந்து பிளாட் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் வந்து அக்வாஸ்டிக் எமிஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சென்சார்ஸ் ஆன் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம வந்து சென்சார்ஸை நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு the sensor is coupled to the test piece with a fluid couplant. கப்லண்ட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு மீடியம் மாதிரி. ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம அந்த சென்சார்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சென்சார்ஸுக்கும் நம்ம செக் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் வந்து லாசஸ் ஏற்படும், சிக்னல் லாசஸ் ஏற்படும் அப்படின்றதால அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கப்லண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் கப்லண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the type of installation and choice of couplant materials differ by the specific applications such as glue அப்படின்னாக்கா சூப்பர் க்ளூ டைப். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா பைப்பிங் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற இடத்துல வந்து க்ளூவை வந்து நம்ம வந்து கப்லண்ட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மெட்டல் ப்ரெஷர் வெசல்ஸ். ஸோ இதை செக் பண்ணுற இடத்துல வந்து மேக்னெட்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் கப்லண்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து கிரீஸ் அண்ட் ஆயில் இதை வந்து கப்லண்ட்டாகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேண்ட்ஸ் அப்படின்னாக்கா பேண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் மெக்கானிக்கல் அட்டாச்மெண்ட் ஆஃப் சென்சார் இந்த லாங் டேர்ம் அப்ளிகேஷன்ஸ். வேவ் கைட் வெல்டட் ஆர் மெக்கானிக்கலி அட்டாச் இந்த ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷனில் வந்து வேவ் கைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ரோலிங் சென்சார்ஸை வந்து ரொட்டேட்டிங் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரோலிங் சென்சார்ஸையும் ஸ்பெஷல் பிபி பிளாங்கெட்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் டு ப்ரொடெக்ட் த சென்சார்ஸ் இன் நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி. ஸோ நியூக்ளியர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஸ்பெஷல் பிபி பிளாங்கெட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு இமேஜஸுமே வந்து ஒரு டைப் ஆஃப் கப்லன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஇ சென்சார் அட்டாச் வித் மேக்னெட். ஸோ இதில் வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் சென்சார்ஸ் வந்து மேக்னெட் கூட அட்டாச் பண்ண மாதிரியான ஸ்ட்ரக்சரோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிபி பிளாங்கெட் இன் நியூக்ளியர் அப்ளிகேஷனில் இந்த பிபி பிளாங்கெட் அப்படின்றத வந்து கப்லண்டாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வேவ் கைடு. நெக்ஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தோம்னாக்கா ரோலிங் சென்சார்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்வாஸ்டிக் எமிஷன் வேவ்ஸ். நம்ம இந்த யூஸ் பண்ணக்கூடிய அக்வாஸ்டிக் எமிஷன் வேவ்ஸினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னாக்கா fracture in material takes place with the release of stored strain energy which is consumed by nucleating new external surface crack emitting elastic waves with defined as acoustic emission waves. So இது acoustic emission waves அப்படின்றது வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் வேவ்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் வேவ்ஸை வச்சு தான் நம்ம வந்து அதனுடைய டிஃபெக்ட்ஸையும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸையும் கண்டுபிடிக்கிறோம். ஏஇ வேவ்ஸ் ஆர் நாட் சானிக் வேவ்ஸ் பட் எலாஸ்டிக் வேவ்ஸ் இன் எ சாலிட். இது வந்து நமக்கு வந்து சானிக் வேவ்ஸ் கிடையாது பட் எலாஸ்டிக் வேவ்ஸ். ரேடியேஷன் பேட்டர்ன் இஸ் சாம்பிள் அஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் தட் இஸ் தே ரேடியேட் எனர்ஜி இன் ஆல் டைரக்ஷன். இது வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மாதிரியே தான். இது வந்து எனர்ஜியை வந்து எல்லா டைரக்ஷன்லையும் நமக்கு வந்து ரேடியேட் பண்ணும். Acoustic emission waves are generally broadband and the receive frequencies covered within the wide range audible to 1200 kilohertz. இந்த frequency range குள்ள தான் இது வந்து இருக்கும். ஸோ டைப் ஆஃப் அக்வாஸ்டிக் எமிஷன் சிக்னல்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து பர்ஸ்ட் டைப் ஏஇ சிக்னல், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் ஏஇ சிக்னல். ஸோ பர்ஸ்ட் டைப் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா தே ஆர் டிரான்சியன்ட் சிக்னல்ஸ் ஜென்ரேட் டியூ டு yielding, deformation, dissolution, solidification, cracking and fracture failure of the material. ஸோ இதில் இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் ஏதாவது ஏற்படுது அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து பர்ஸ்ட் டைப் ஏஇ சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது பார்த்தோன்னாக்கா இது வந்து கிராக் ஜென்ரேட் ஆகிற இடம், டிசல்யூஷன், டிஃபர்மேஷன் அப்படின்றப்போ அது டக்குன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு வந்து ஒரு வேவ் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸோ அப்படின்றப்போ நமக்கு அந்த வேவ் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அப்புறம் வந்து சைலண்டாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து பர்ஸ்ட் எமிஷன். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் ஏஇ சிக்னல் அப்படின்றது they are generated when multiple transient overlap so that they cannot be
distinguish and the envelope of a signal amplitude becomes constant. It detects due to friction and leakage on a crack surface. ஸோ கிராக் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் லீக்கேஜ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அந்த இடத்துல நமக்கு எமிட் ஆகக்கூடிய அக்வாஸ்டிக் எமிஷன் சிக்னல்ஸ் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து கண்டினியூஸ் எமிஷன் அக்வாஸ்டிக் எமிஷன் சிக்னல்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேவ் ப்ரொபகேஷன். வேவ் ப்ரொபகேஷன் the following phenomena AE waves propagate along with structure. ஸோ ஒரு வேவோடைய ப்ரொபகேஷன் அது எந்த அளவுக்கு வந்து ப்ரொபகேட் ஆகி, அதாவது அந்த அலை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து ஊடுருவி அதனுடைய தன்மையில் வந்து போகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா த அட்டெனுவேஷன். வேவ் அட்டெனுவேஷன் அப்படின்றது வந்து the decrease in acoustic emission amplitude as a stress wave propagates along a structure due to energy loss mechanism from dispersion, diffraction or the scattering. ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா அதனுடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகி அந்த வேவ் ப்ரொபகேஷன் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நல்லா வந்து சிக்னல்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே கீழே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும். அப்புறம் போக போக பார்த்தோன்னாக்கா அதில் வந்து எனர்ஜி லாஸ் ஏற்படுறது மூலயமா அதனுடைய வேவ் லென்த் வந்து கம்மியாகி லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஃப்ளாட்டாக போகிற அளவுக்கு போகும். ஸோ இதான் வந்து வேவ் அட்டெனுவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா த டிஸ்பர்ஷன் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா a phenomena caused by a frequency depends upon the speed of waves. ஸோ அதோடைய வேவினுடைய ஸ்பீடை பொறுத்து இது வந்து டிஸ்கிரைப் பண்ணப்படுது. ஸோ சவுண்ட் வேவ்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ், hence the speed of the wave differ for different frequency spectrum. ஸோ டிஸ்பர்சிவ் வேவ்ஸ் அப்படின்றது வந்து பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து நமக்கு வந்து அதனுடைய ப்ரொபகேஷன் அப்படின்றது வந்து அமையுது. ஸோ டிஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து த ஸ்ப்ரெட்டிங் ஆர் பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் பாசிங் த்ரூ அன் அப்பேச்சர் அரவுண்ட் த எட்ஜ் ஆஃப் அ பேரியர். ஸோ இதான் வந்து டிஃப்ராக்ஷன். லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்கேட்டரிங். டிஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து நான் டிஸ்பர்சிவ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேட்டரிங் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா the dispersion deflection of waves encountering a discontinuity in a material such as holes, sharp edge, crack or inclusion. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் ஹோல்ஸு, ஷார்ப் எட்ஜு, கிராக் இந்த மாதிரியான இடங்களில் பார்த்தோன்னாக்கா நமக்கு ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேட்டரிங் அப்படின்னாக்கா சிதறல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த வேவ் வந்து பட்டு நமக்கு வந்து சிதறி போகும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஸ்கேட்டரிங். ஸோ வேவ் கோயிங் த்ரூ எ கேப். ஸோ ஒரு கேப் இருக்குது அப்படின்னாக்கா அது மூலயமா வேவ் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகும். வேவ் கோயிங் அரவுண்ட் அண்ட் அப்ஸ்டாக்கிள். ஸோ அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஸ்கேட்டர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஏஇ சிக்னல் பேராமீட்டர்ஸ். ஸோ அக்வாஸ்டிக் எமிஷன் சிக்னல் இருக்குது அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் அதனுடைய பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏஇ சிக்னல்ஸில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் சிக்னல் அப்படின்றது வந்து வோல்டேஜுக்கும் டைமுக்கும் நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னாக்கா டிபெண்டிங் ஆன் த டைமை பொறுத்து அதில் ஏற்படக்கூடிய வோல்டேஜ் சேஞ்சஸ் தான் வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் வேவ்ஸ். ஸோ இதில் நமக்கு இந்த ரெட் கலரில் அலாலையாக கொடுத்துருக்கிறது தான் வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் சிக்னல்ஸ். ப்ளூ கலரில் இருக்க லைன் வந்து த்ரெஷோல்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கவுண்ட்ஸு, எனர்ஜி அப்படின்றது வந்து மாஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீக் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு இந்த அலை சைனுசாய்டல் வேவ்ஸ் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைடும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கிறதுலையே அதிகபட்சமாக வோல்டேஜ் அதோடைய ரேஞ்ச் இருக்கிற இடம் தான் வந்து பீக் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது வந்து இது இந்த 0 லைன்லேருந்து போய் நமக்கு திரும்ப நெகட்டிவ் சைடில் போய் திரும்ப 0 லைனுக்கு வர்ற வரைக்கும் இந்த இருக்கக்கூடியது தான் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அதிகபட்சமாக இருக்கக்கூடியதை வந்து பீக் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் டைம் அப்படின்றது வந்து ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து ரைஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி அப்படின்றது வந்து நமக்கு அந்த வேவ் ஃபார்ம் ஆகும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் ரேஞ்சுக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 0 லைனுக்கும் நடுவில் இருக்கப்பட்ட கேப் தான் வந்து எனர்ஜி. இதை வந்து மேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக ஒன்று பார்க்கலாம். ஸோ ஏஇ ஹிட்ஸ் அக்வாஸ்டிக் எமிஷன் ஹிட்ஸ் அப்படின்னாக்கா தீஸ் ஆர் டிரான்சியன்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் த measured acoustic emission waves
which satisfy the given detection of criteria. Purpose of detection criteria is to detect the presence of transient acoustic emission and the discriminate it from the background noise may be the continuous AE. ஸோ இதை நமக்கு வந்து கண்டினியூவஸ் அக்வாஸ்டிக் எமிஷன் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இயர்லியர் ஃபிகர் த வேவ் ஃபார்ம் கரஸ்பாண்ட் டு இட்ஸ் ஆன் ஹெட். நெக்ஸ்ட் வந்து பீக் ஆம்ப்ளிடியூட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இட் இஸ் த கிரேட்டஸ்ட் மெஷர் வோல்டேஜ் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இன் எ வேவ் ஃபார்ம். ஸோ அதான் நம்ம இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸில் இருக்கக்கூடியதுலேயே அதிகபட்சமான ஆம்ப்ளிடியூட் இருக்கக்கூடியது தான் வந்து பீக் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் டைம் அப்படின்றது வந்து த டைம் ஃப்ரம் த ஃபஸ்ட் த்ரெஷோல்ட் கிராசிங் டு த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஒரிஜினல் சிக்னல். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெஷோல்டிலிருந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஒரிஜினல் சிக்னல், இது ரெண்டுத்துக்குள்ள டைம் தான் வந்து ரைஸ் டைம். This parameter is related to the propagation of the wave between the source of the acoustic emission event and the sensor. So duration அப்படின்றது வந்து time from the first threshold crossing the end of the last threshold crossing of the signal. So first signalக்கும் last signalக்கும் உள்ள time தான் வந்து duration அப்படின்னு சொல்றோம். Duration can be used to identify the different type of sources to filter out noise. So இது வந்து noises வந்து filter out பண்ணி இது பண்றதுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேஸ், இதை வந்து மெஷர்ட் ஏரியா அண்டர் த ரெக்டிஃபயர்ட் சிக்னல் என்வலப், இதை தான் வந்து MARSE அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த மெஷர் ஆஃப் த ஏரியா அண்டர் த என்வலப் ரெக்டிஃபைட் லீனியர் வோல்டேஜ் டைம் சிக்னல் ஃப்ரம் த transducer itself. So it is a sensitive to duration amplitude the signal but do not use counts user defined threshold on the operating frequencies. ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த வேவ்ஸ் வந்து மேலே கீழே போகும்போது அந்த டாப் எண்டிலிருந்து அந்த ஜீரோ லைனுக்கு நடுவில் உள்ள அந்த ஷேடட் ஏரியாவை தான் வந்து மேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் பல்சஸ் எமிட்டட் பை த மெஷர்மெண்ட் சர்க்யூட்டி அண்ட் எக்ஸிடட் டு த த்ரெஷோல்ட் வேல்யூ. ஸோ இதில் ஏற்படக்கூடிய நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தான் வந்து கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கவுண்ட் ரேட் அப்படின்றது வந்து த நம்பர் ஆஃப் டைம்ஸ் signal amplitude has exceeded the threshold in the specific period of time. ஸோ பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியடில் எவ்வளோ சிக்னல்ஸ் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகி இது பண்ணுது அப்படின்றதான் வந்து கவுண்ட் ரேட். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இட் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்ட் த ரிசல்ட் ஆஃப் அக்வாஸ்டிக் எமிஷன் டெஸ்டிங் இட் நீட் டு பி கன்சிடர் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இப்போ நம்ம ஒரு டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம அக்வாஸ்டிக் எமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம அந்த வேவ்ஸை யூஸ் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய பேக்ரவுண்ட் நாய்ஸ் லாஸஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து கிடைக்காது. அப்படின்றப்போ இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு அதனுடைய கரெக்டான எக்ஸாக்ட் ரிசல்ட்டை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் நாய்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா என்னென்ன டைப் ஆஃப் நாய்ஸ்னாக்கா ஹைட்ராலிக் நாய்ஸ், இது பார்த்தோன்னாக்கா கேவிடேஷன்ஸ், டர்புலன்ட் ஃப்ளோஸ், பாயிலிங் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் லீக்கேஜஸ். ஸோ இது மூலயமா ஏற்படக்கூடியது வந்து ஹைட்ராலிக் நாய்ஸ். மெக்கானிக்கல் நாய்ஸ் அப்படின்றது மூவ்மெண்ட் ஆஃப் அ மெக்கானிக்கல் பார்ட் இன் த கான்டாக்ட் வித் த ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து fretting of pressure vessel against their supports caused by the elastic expansion under pressure. சைக்ளிக் நாய்ஸ் அப்படின்றது வந்து ரிப்பீட்டேட்டிவாக நமக்கு வந்து நாய்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து சைக்ளிக் நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்கா ரொட்டேட்டிங் மிஷினரியில் வந்து இது வந்து ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் நாய்ஸ் அப்படின்றது வந்து காசஸ் த டிஸ்ரப்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் அ எலக்ட்ரானிக் டிவைஸ் வென் இட்ஸ் இன் vicinity of the electromagnetic field. ஸோ அந்த இடத்துல வந்து ஏற்படக்கூடியது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் நாய்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஆஃப் நாய்ஸ் சோர்ஸ் அப்படின்றதுனாக்கா ரைஸ் டைம் டிஸ்கிரிமினேட்டர். தேர் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரைஸ் டைம் ஆஃப் அ மெக்கானிக்கல் நாய்ஸ் அண்ட் த அக்வாஸ்டிக் எமிஷன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ஃப்ரீக்வன்சி டிஸ்கிரிமினேட்டர், ஃப்ளோட்டிங் ஆர் ஸ்மார்ட் த்ரெஷோல்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் மூலயமா நம்ம வந்து நாய்ஸஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அக்வாஸ்டிக் எமிஷன் சோர்ஸ் மெக்கானிசம் இன் மெட்டல்ஸ். ஸோ அதனுடைய அக்வாஸ்டிக் எமிஷனுடைய சோர்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஏஇ கேன் originate from any mechanism which causes a rapid release of elastic energy. ஸோ எலாஸ்டிக் எனர்ஜியை வந்து ரேப்பிடாக ரிலீஸ் பண்ணுறது மூலயமா நம்ம ஏஇ சிக்னல்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ சோர்ஸ் ஆஃப் ஏஇ இன் மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர் விச் ஹாவ் பீன் ஐடென்டிஃபைட் இன் த பாஸ்ட் ஆர். ஸோ அதோடைய மெட்டாலிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன், நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா மைக்ரோ கிராக் ஃபார்மேஷன் அண்ட் க்ரோத்.
ஸோ அதனுடைய பிளாஸ்டிக் சாலிட் மெட்டீரியல் அதாவது மெட்டல் மெட்டீரியலில் வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்றது நடக்கும். அப்புறமா பார்த்தோம்னாக்கா மைக்ரோ கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். கிராக் வந்து சின்ன லெவலில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து ஃபேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேட் ஆகும். அடுத்து வந்து கிராக் ஃபேஸ் வந்து ரப்பிங். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது மூலயமா கிராக் வரது மூலயமா கரோஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஃபட்டிக் கிராக் வந்து நமக்கு வந்து க்ரோத் ஆகும். லாஸ்ட்டாக பார்த்தோம்னாக்கா கேவிடேஷன் அப்படின்றது ஃபார்ம் ஆகும், அதாவது கேப் அப்படின்றது வரும். ஸோ ஏஇ சோர்ஸ் கேன் ஆல்சோ ஒரிஜினேட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் stimuli like impact of an external body of a structure under investigation or rubbing of joints, bolts and the frames. ஸோ நமக்கு ஏஇ சோர்ஸ் மெக்கானிசம் வந்து சாலிட்ஸில் மெட்டலில் வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஏஇ சோர்ஸ் மெக்கானிசம்ஸ் இன் காம்போசிட்ஸ். ஸோ மெட்டலில் பார்த்தோம். ஸோ இப்போ காம்போசிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா due to fact that their material composites are so different from one another, composite materials have AE source which are not shared by the material. So plastic deformation and plastic transformation do not occur in composites. So மெட்டலில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் தான் இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும். பட் காம்போசிட்ஸில் வந்து அந்த மாதிரி வந்து இருக்காது. இதில் பார்த்தோம்னாக்கா காம்போசிட்ஸ் பட் நாட் மெட்டல்ஸ் ஆர் ஃபைபர் ஃபெயிலியர், ஃபைபர் புல் அவுட், ஃபைபர் மேட்ரிக்ஸ் டீபாண்டிங், மேட்ரிக்ஸ் கிராக்கிங் அண்ட் டீலாமினேஷன் சொல்லி இந்த மாதிரியான ஸ்டேஜஸில் வந்து அதனுடைய மெக்கானிசம் வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் சோர்ஸ் வந்து அதனுடைய மெக்கானிசம் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் ஆஃப் த ஏஇ சிக்னல். அக்வாஸ்டிக் எமிஷன் சிக்னல் அனாலிசிஸ் பார்த்தோன்னாக்கா சிக்னல்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த லோடட் ஸ்ட்ரக்சர் ஆர் ஐடென்டிஃபை டிசைர்ட் அன்டிசைர்ட் சிக்னல் சொல்லி ரெண்டு டைப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா டிசைர்ட் சிக்னல். த டிசைர்ட் சிக்னல்ஸ் ஆர் தோஸ் விச் ஆர் ரிலேட்டட் directly from the damaged mechanisms in a tested structure and contribute positively towards the detection of the damage. Undesired signals naka any signal, electrical or acoustic, that interferes with the reception, interpretation and processing of the desired signal. So idha vandu analysis of AE signals. Next வந்து factors that tend to increase or decrease the amplitude of the acoustic emission. ஸோ அக்வாஸ்டிக் எமிஷனுடைய ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்குமான ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தோன்னாக்கா ஹை ஸ்ட்ரென்த், ஹை ஸ்ட்ரெயின் ரேட், லோ டெம்பரேச்சர், அனிஸ்ட்ரோட்ரோஃபி, ஹெட்ரோஜெனிட்டி, திக் செக்ஷன், ஸோ பிரிட்டில் ஃபெயிலியர் ஆர் த கிளிவேஜ், மெட்டீரியல் கண்டெய்னிங் discontinuities, martensitic phase transformation, crack propagation, cast materials, large grain size, mechanically included twinnings. ஸோ இது எல்லாமே வந்து அதனுடைய அக்வாஸ்டிக் எமிஷன் ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். டிக்ரீஸ் பண்ணக்கூடியது பார்த்தோன்னாக்கா லோ ஸ்ட்ரென்த்து, லோ ஸ்ட்ரெயின் ரேட்டு, ஹை டெம்பரேச்சர், ஐசோட்ரோஃபி, ஹோமோஜெனிட்டி, தின் செக்ஷன், ductile failure or shear, material without discontinuities, diffusion control phase transformation, plastic deformation, wrought material, small grain size and the thermally included twinnings. ஸோ இது எல்லாமே வந்து அக்வாஸ்டிக் எமிஷனுடைய ஆம்ப்ளிடியூடை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபேக்டர்ஸ். சோர்ஸ் லொக்கேஷன் கான்செப்ட்ஸ் அப்படின்னாக்கா லொக்கேட்டிங் த சோர்ஸ் ஆஃப் அக்வாஸ்டிக் எமிஷன் ஆஃபன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் பை ஒன் ஆஃப் த்ரீ மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா லீனியர் லொக்கேஷன் டெக்னிக், அடுத்தது வந்து பாயிண்ட் லொக்கேஷன் டெக்னிக், அடுத்து வந்து ஜோனல் லொக்கேஷன் டெக்னிக். ஸோ இதான் வந்து சோர்ஸ் லொக்கேஷன் கான்செப்ட்ஸு. ஃபஸ்ட்டு லீனியர் லொக்கேஷன் டெக்னிக் அப்படின்னாக்கா இட் இஸ் எ டைம் டிஃபரன்ஸ் மெத்தட் காமன்லி யூஸ் டு லொக்கேட் த அக்வாஸ்டிக் எமிஷன் சோர்ஸ் இன் எ லீனியர் ஸ்ட்ரக்சர் சச் அஸ் பைப் சிம்பிள். ஸோ இது வந்து லீனியராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம வந்து இது பண்ணுறது தான் வந்து இந்த லீனியர் லொக்கேஷன் டெக்னிக். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அரைவல் டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ சென்சார்ஸ் ஃபார் நோன் வெலாசிட்டி. ஸோ அதனுடைய அரைவல் டைம், அந்த சிக்னல் வந்து ரெண்டு சென்சார்ஸுக்குமே வரக்கூடிய அதனுடைய அரைவல் டைம் வந்து பேஸ் பண்ணி தான் அதை வந்து டிஃபைன் வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து வெலாசிட்டி, நோன் வெலாசிட்டி இருக்கக்கூடிய தெரிஞ்ச அக்வாஸ்டிக் எமிட்டிங் வேவ்ஸை வந்து நம்ம வந்து ரெண்டு சென்சாரை வச்சு அது வந்து எந்த அளவுக்கு வந்து கேப்சர் ஆகுது அப்படின்றத வச்சு தான் இதை நம்ம வந்து அனலைசிஸ் பண்ண முடியும். சவுண்ட் வெலாசிட்டி இஸ் எவல்யூட்டட் பை ஜென்ரேட்டிங் சிக்னல்ஸ் அட் நோன் டிஸ்டன்ஸ்.
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது நம்ம வந்து ஒரு பைப் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம்னாக்கா அதில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர் மூலிமா நம்ம வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் வேவ்ஸ் வந்து எமிட் ஆகுது. ஸோ அதை நம்ம வந்து ரெண்டு சைட்லையுமே வந்து நம்ம நோன் டிஸ்டன்ஸில் ரெண்டு சென்சார்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதனுடைய நோன் வெலாசிட்டி மூலயமா நம்ம அதை கேப்சர் பண்ணும்போது அது மூலயமா நம்ம அதை வந்து டிஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் லொகேஷன் டெக்னிக் அப்படின்றது இன் ஆர்டர் ஃபார் point location of acoustic emission source to be justified, signal must be directed in the minimum number of sensors. 2 for linear. ஸோ இதில் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் சென்சார்ஸை யூஸ் பண்ணி லீனியராக இருந்துச்சுனாக்கா 2 அப்படின்னும், பிளேனுக்கு வந்து 3 சென்சார்ஸ் அண்ட் 4 ஃபார் வால்யூமெட்ரிக். ஸோ அது வந்து 3Dயாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து 4 வந்து சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது வந்து பாயிண்ட் லொக்கேஷன் வந்து பண்ணலாம். ஸோ அக்யூரேட் அரைவல் டைம் மஸ்ட் ஆல்சோ பி அவைலபிள். Arrival times are often founded by the peak amplitude or the first threshold crossing. ஸோ அதோட அரைவல் டைம் அப்படின்றது வந்து அதனுடைய பீக் ஆம்பிளிட்யூட் மூலமாகவோ ஃபர்ஸ்ட் த்ரெஷோல்ட் கிராசிங் மூலமாகவோ நம்ம இது வந்து கண்டுபிடிக்க முடியும். The velocity of the wave propagation and exact position of the sensor are necessary criteria as well. Equations can then be derived using sensors array geometry for more complex algebra to locate or more specific points of the interest. ஸோ நமக்கு வந்து சோர்ஸ் மூலயமா நமக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம லொக்கேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து மூணு டைப் ஆஃப் சென்சார்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னாக்கா சோர்ஸ்லேருந்து R1 R2 R3ன்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் டிஸ்டன்ஸில் வந்து 3 டைப் ஆஃப் சென்சார்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து லொக்கேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பாயிண்ட் லொக்கேஷன் டெக்னிக். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜோனல் டெக்னிக். இட் எய்ம்ஸ் டு ட்ரேஸ் த அக்வாஸ்டிக் எமிஷன் சோர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் ஜோன் ஆர் ரீஜியன் அரவுண்ட் த சென்சார். ஸோ இது வந்து சென்சாரை சுற்றி இருக்கக்கூடிய பர்டிகுலர் ரீஜியனை நம்ம வந்து இது பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தடு. ஜோன் கேன் பி லென்ஸ், ஏரியா, வால்யூம் டிபெண்டிங் ஆன் த டைமென்ஷன் ஆஃப் த அரே. It is based on the principle of the sensors with the highest amplitude. Energy output will be close to the source itself. With additional sensors added, the sequence of the signal can be detected, giving the more accurate resulting using time differences and attenuation characteristics of the waves. So இதில் பார்த்தோன்னாக்கா லொக்கேஷன் ஆஃப் அக்வாஸ்டிக் எமிஷன் சோர்ஸ். ஸோ அந்த சோர்ஸினுடைய லொக்கேஷன், பர்டிகுலர் லொக்கேஷன், இதில் வந்து சென்சார் வித் த ஹையஸ்ட் அவுட்புட். ஸோ அந்த பர்டிகுலர் சென்சார்ஸ் மூலயமா நம்ம வந்து அந்த சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து அந்த ஜோனல் வைஸ் நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இதான் வந்து ஜோனல் லொக்கேஷன் டெக்னிக். ஆக்டிவிட்டி ஆஃப் AE source in structural loading. So acoustic emission signal generated under the different loading pattern can provide valuable information concerning the structural integrity of a material, relationship between the loading history and the acoustic emission even in a particular interval described by 2 factors. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து லோடுக்கும் குமுலேட்டிவ் அக்வாஸ்டிக் எமிஷன் ஈவெண்ட் ஆஃப் கவுண்ட்ஸ், ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து கிராஃப் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு கர்வேச்சர். ஸோ இதில் வந்து ABCDEFGன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். இதில் BC அப்படின்றது வந்து கைசர் எஃபெக்ட் அப்படின்னும், DEF அப்படின்ற ரீஜன் வந்து ஃபெலிசிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கைசர் எஃபெக்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் த அப்சன்ஸ் ஆஃப் டிடெக்டபிள் acoustic emission at a fixed sensitivity level until previously applied stress level are exceed. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த BC அப்படின்ற அந்த லெவலில் வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் அப்படின்றது வந்து ஆப்சன்ஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கைசர் எஃபெக்ட் அப்படின்னும். ஃபெலிசிட்டி எஃபெக்ட் அப்படின்றது இட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வாஸ்டிக் எமிஷன் டிடெக்டபிள் அட் எ ஃபிக்ஸ்டு ப்ரீடிட்டர்மைன் சென்சிட்டிவ் லெவல் அட் த ஸ்ட்ரெஸ் லெவல் பிலோ those previously applied. So this effect is used in the testing our fiberglass vessels and the storage tank. So இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அக்வாஸ்டிக் எமிஷன் வந்து எந்த அளவுக்கு ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இது. ஸோ இது பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து கிளாஸ் வெசல்ஸ், ஃபைபர் கிளாஸ் வெசல்ஸ் அந்த ஸ்டோரேஜ் டேங்க் இதெல்லாம் வந்து டெஸ்டிங் பண்ணுறதுல இது வந்து இதாகும். So felicity ratio is the ratio between load at which emission begins again F to the previous maximum load is applied. So இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து felicity effect. அதாவது
emission begins again for to previous maximum applied load applied. Advantage of acoustic emission அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா damage process in material being tested can be observed during the entire load history without any disturbance of the specimen. Next வந்து the sensors can be fixed to the surface of the specimen for the duration of the test and do not have to move scanning the whole structure point by point. ஸோ இதை நம்ம வந்து ஒரு டைம் நம்ம வந்து அந்த காம்பனண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு டைமும் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் நம்ம நவுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. access to both side of an object which necessary for all through transmission method is not required in AET. ஸோ இதில் வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு எந்த சைடாக இருந்தாலும் நம்ம ஒரு டைம் நம்ம அதில் வந்து சென்சார்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை வச்சே நம்ம எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து டெஸ்டிங் பண்ணி கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபைன் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்வாஸ்டிக் எமிஷன் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோன்னாக்கா அக்வாஸ்டிக் எமிஷன் டெஸ்டிங் அதில் வந்து எ பர்டிகுலர் test is not preferred reproducible due to the nature of signal source, the sudden and the sometime random formation of crack. ஸோ இதில் வந்து சடனாகவோ இல்லை வந்து டக்குனோ நமக்கு வந்து கிராக் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான டைமில் நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. எனர்ஜி ரிலீஸ்டு பை acoustic emission signals are usually several magnitude smaller as compared to signal used in ultrasonic technique. ஸோ அல்ட்ராசோனிக் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப வந்து ஸ்மாலர் லெவலில் இருக்கும். திஸ் இஸ் ரெக்வயர்ட் மச் மோர் சென்சிட்டிவ் சென்சார்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரிலேபிள் ஆம்ப்ளிஃபயர் அண்ட் ப்ரீ ஆம்ப்ளிஃபயர். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதிகபட்சமான சென்சிட்டிவ் இருக்கக்கூடிய சென்சார்ஸையும் ரீலியபிள் ஆம்ப்ளிஃபயர்ஸ் அண்ட் ப்ரீ ஆம்ப்ளிஃபயர்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய காஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். It is also has problems related to influence of ambient noise, the attenuation of signals and resulting low signal to noise ratio. It requires sophisticated data processing technique to detect acoustic emission, to localize them and to apply other advanced techniques or inversions. So இதுக்கு வந்து அதிகப்படியான சென்சிட்டிவ் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் அதுக்காகக்கூடிய காஸ்டேஜஸுமே வந்து அதிகம். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னாக்கா acoustic emission is a very versatile non-invasive way to gather information about the material or structure. So it is applied to inspect, monitor pipeline, pressure vessel, storage tank, bridge, aircraft and bucket trucks and variety composite and ceramic components. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் ப்ராசஸ் வெல்டு மானிட்டரிங். ஸோ வெல்டிங்கில் வந்து நம்ம அந்த ப்ராசஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கும் டிடெக்டிங் டூல் டச் அண்ட் டூல் வியர் டியூரிங் ஆட்டோமேட்டிக் மெஷினிங். ஆட்டோமேட்டிக் மெஷினிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூலில் வந்து அதனுடைய வியர் அண்ட் டியர் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த டூலினுடைய அதனுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடெக்டிங் த வியர் அண்ட் லாஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் இன் ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் அண்ட் த ட்ரைபாலஜிக்கல் ஸ்டடீஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ரொட்டேட்டிங் மெக்கானிசம் இருக்கக்கூடிய அதில் எந்த அளவுக்கு வந்து ரொட்டேட் ஆகிறது மூலயமா, கான்டாக்டில் இருக்கிறது மூலயமா வியர் ஆகுது, எந்த இடத்துல வந்து லாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். டிடெக்டிங் லோஸ் ஸ்பாட்ஸ் அண்ட் லூஸ் பார்ட்டிகிள்ஸ். ஸோ லூஸாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எது இருக்குது, லூஸ் பார்ட்டிகளை நம்ம கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். டிடெக்டிங் த மானிட்டரிங் லீக்ஸ், கேவிடேஷன்ஸ் அண்ட் ஃப்ளோ. ஸோ லீக்கேஜஸ், வெற்றிடம் அண்ட் ஃப்ளோ இது எல்லாத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மானிட்டரிங் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்க்ளூடிங் கரோஷன் ப்ராசஸ், liquid solid transformation and the phase transformation. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கும் லிக்யூட் அண்ட் சாலிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அதோடைய ஃபேஸ் சேஞ்சஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டைப் ஆஃப் அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ ஃபார் இந்த வீடியோவில் அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றியும் அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் பற்றியும் அதில் என்னென்ன டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். இதில் பார்த்தோன்னாக்கா அக்வாஸ்டிக் எமிஷன் இன்ஸ்பெக்ஷன் இஸ் வெரி ரிலியபிள் ஒன் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் ஃபார் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் டைனமிக் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இது ஒன் ஆஃப் த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். It detects the acoustic waves produced due to different modes of active damage within the stressed material to receive a warning long before it completely fails. Three major application techniques அப்படின்னு பார்த்தோன்னாக்கா source location, determine the location where an event source acquired. ஸோ எந்த இடத்துல வந்து அந்த சோர்ஸினுடைய லொக்கேஷன் அப்படின்றதையும் மெட்டீரியல் மெக்கானிக்கல் பர்ஃபார்மன்ஸ், ஸோ எவாலுவேட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் த மெட்டீரியல் ஆர் ஸ்ட்ரக்சர் வந்து கேரக்டரைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்த் மானிட்டரிங், மானிட்டர் த சேஃப் ஆப்ரேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.